சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சாம்பிராணி தைலம் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த சாம்பிராணி தைலம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கிற நோய் தைராய்டு நோய். தைராய்டு என்பது நமது உடலில் கழுத்து பகுதியில் மூச்சு குழாய்க்கு மத்தியில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிற ஒரு நாளமில்லா சுரபி. இந்த சுரபியில் நம்முடைய உடலுக்கு தேவையான 3 வகையான ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. முதலாவதாக கால்சிட்டோனின், இரண்டாவது ட்ரைஐடோதைரோனின், இதை T3 என்று சொல்லுவார்கள். மூன்றாவதாக டெட்ராஐடோதைரோனைன், இதை T4 என்றும் தைரோனைன் என்றும் சொல்லுவார்கள். இந்த தைரோனைன் ஹார்மோன் நம் உடலில் தலை முதல் பாதம் வரை நடக்கிற பல வகையான செயலுக்கு தேவையான ஹார்மோன். இந்த ஹார்மோன் குறைவாக சுரந்தால் அதை ஹைப்போதைராய்டிசம் என்றும், அதிகமாக சுரந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் என்றும் சொல்லுவார்கள். முதலில் நாம் இந்த ஹார்மோன் குறைவாக சுரப்பதினால் உண்டாகும் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது ஹேர்ஃபால், அதாவது முடி உதிர்தல். இரண்டாவது ஃபேஸ் பஃபினஸ், அதாவது முகம் வீக்கமாக இருக்கும், குறிப்பாக கண்களை சுற்றி வீக்கம் அதிகமாக இருக்கும். மூன்றாவது தொண்டையில் எந்த நேரமும் ஒரு கரகரப்புத்தன்மை, கோழை, சளி இருக்கின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். நான்காவது கழுத்து பகுதி வீக்கமாக இருக்கும், இதை காய்டர் என்று சொல்லுவார்கள். ஐந்தாவது தோலானது அதிக வறட்சியாகவும் தடினமாகவும் இருக்கும். ஆறாவது உடல் சோர்வு, இதற்கு காரணம் சரியாக நடைபெறாத மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தியை ஆற்றலாக மாற்றி அதை ஒவ்வொரு செல்லுகளுக்கும் கொண்டு சென்று கொடுப்பதுதான். இந்த மெட்டபாலிசம் குறைவாக நடக்கும் பொழுது ஒவ்வொரு செல்லுகளுக்கும் தேவைப்படும் ஆற்றல் கிடைக்காது. இதனால் உடலானது அதிக சோர்வாக இருக்கும். அடுத்ததாக பசியின்மை. இந்த ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு பசி என்பதே இருக்காது. அதனால் குறைவாக தான் உண்பார்கள். இருப்பினும் உடல் எடையானது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணமும் இந்த மெட்டபாலிசம் சரியாக நடைபெறாததுதான். எட்டாவதாக இந்த ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். ஒன்பதாவதாக எரித்ரோபயோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற புதிய இரத்தம் உற்பத்தி செய்யும் ப்ராசஸுக்கு தேவையான தைரோனின் ஹார்மோன் குறைவாக சுரப்பதினால், அதாவது இந்த T4 ஹார்மோன் குறைவாக சுரப்பதினால் புதிய இரத்தம் உருவாகாமல் அனிமிக்காக இருப்பார்கள். மேலும் அவர்களது உடலில் ஹீமோகுளோபின் குறைவாகத்தான் இருக்கும். பத்தாவதாக இந்த தைரோனைன் ஹார்மோன் குறைவாக சுரப்பதினால் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் அதிகம் என்ற காரணத்தினால் இவர்கள் குழந்தை பேறு இல்லாதவர்களாகி விடுகிறார்கள். அதாவது மாதவிடாய் சுழற்சியின் போது அதிக உதிரப்போக்கு அல்லது நீண்டகால உதிரப்போக்கு அல்லது வலி உள்ள உதிரப்போக்கை எதிர்கொள்ள வேண்டி வருகிறது. இதற்கு காரணம் இந்த T4 ஹார்மோன், அதாவது தைரோனின் குறைவாக சுரப்பதினால் மெட்டபாலிசம் குறைந்து அதனால் உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரந்து அதன் காரணமாக கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியோசிஸ் அதிகமாக உருவாகிறது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அதிக உதரப்போக்கை உண்டாக்கி உடல் சோர்வு மற்றும் மன சோர்வையும் கொடுக்கிறது. மேலும் இந்த T4 தைரோனின் ஹார்மோன் குறைவாக சுரப்பதினால் உடலில் புரோலாக்டின் என்ற ஹார்மோன் சுரந்து ஓவுலேஷனை தடை செய்கிறது. இதனால்தான் திருமணமான பெண்கள் கர்ப்பமாகாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த ஓவுலேஷன் என்று சொல்லப்படுகின்ற கருமுட்டை வெடிப்பு நடந்தால் மட்டுமே ஆணின் விந்து கருமுட்டையை அடைந்து புதிய கரு உண்டாகும். இனி நாம் இந்த T4 ஹார்மோன் அதிகமாக சுரப்பதினால் உண்டாகும் ஹைப்பர் தைராய்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக பிரிட்டில் ஹேர், அதாவது தலைமுடி அடர்த்தி குறைந்து வெடித்து காணப்படும். இரண்டாவது முகவீக்கம், முகம் மற்றும் கண்கள் சுற்றி வீக்கம் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக கழுத்து பகுதி வீக்கமாக இருக்கும், இதை காய்டர் என்று சொல்லுவார்கள். நான்காவதாக உடல் வெப்பநிலை மிகவும் உயர்ந்து இருக்கும். உடலின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உடலை குளிர்விப்பதற்காக உடலின் அதிக வேர்வை சுரக்கும். இதனால் இவர்களின் தோல் ஈரப்பதத்துடன் இருக்கும். ஆறாவதாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவர்களது மெட்டபாலிசம் ரேட் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது உண்ட உணவு வெகு விரைவில் செரிமானமாகி உடனே கழிவாக வெளியேற்றப்படும்.
இதனால் இவர்களது உடல் எடை மிகவும் குறைவாக இருக்கும். உடல் சோர்வும் அதிகமாக இருக்கும். 7வதாக அதிக பசி மற்றும் அதிக இதய துடிப்பு. இவர்களுக்கு செரிமானம் மிக விரைவாக நடக்கும் காரணத்தாலும் மெட்டபாலிசம் ரேட் அதிகமாக இருக்கும் காரணத்தாலும் இவர்களுக்கு அதிக பசி இருக்கும். மேலும் இவர்களது பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கும். இருதய துடிப்பும் அதிகமாக இருக்கும். 8வதாக குழந்தையின்மை. இந்த T4 தைரோனின் அதிகமாக சுரக்கும் பொழுது செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் என்ற புரோட்டீன் கல்லீரலில் அதிகமாக உற்பத்தியாகும். இதனால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பு குறைந்து நெடுங்காலம் மாதவிடாய் வராமல் தடுத்துவிடும். அதேபோல் இரத்தத்தில் புரோலாக்டின் ஹார்மோன் அதிகரித்து மாதவிடாய் முடிந்த பிறகு நடக்க வேண்டிய கருமுட்டை வெடிப்பு நடப்பதை தடுத்துவிடுகிறது. கருமுட்டை வெடிக்காமல் போவதற்கு உடல் வெப்பம் அதிகரிப்பதும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. எனவே இந்த 2 காரணங்களால் ஓவுலேஷன் நடைபெறாமல் ஃபர்டிலேஷன் என்று சொல்லப்படுகிற ஆண் விந்து பெண் கருமுட்டையை கலக்கும் நிகழ்வும் நடைபெறாமல் கரு உருவாகாமல் நின்றுவிடுகிறது. எனவே ஹைப்பர் தைராய்டு உள்ள பெண்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் போய்விடுகிறது. இதுவரை நாம் பார்த்த ஹைப்போதைராய்டிசம் மற்றும் ஹைப்பர் தைராய்டிசம் இந்த 2 பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த சாம்பிராணி தைலம். இந்த சாம்பிராணி தைலம் தைரோனின் ஹார்மோனை சரியாக சுரக்க செய்து முட்டை வெடிப்பை நிகழ்த்தி கருமுட்டையையும் விந்துவையும் இணைத்து புதிய கரு உருவாக துணை புரியும். 2வதாக சிறுநீர் கிரிச்சாரம் மற்றும் UTI யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் மண்டலத்தின் பகுதிகளான சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழாயில் ஏற்படும் சிறுநீர் கழிக்கும்போது உண்டாகும் வலி மற்றும் எரிச்சல், மேலும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற தொல்லைகளையும் சரி செய்யும் இந்த சாம்பிராணி தைலம். 4வதாக அல்சர், அதாவது சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற 8 வகையான குன்மம்: வாயு குன்மம், வாத குன்மம், பித்த குன்மம், ஸ்லேத்தும குன்மம், சன்னி குன்மம், எரி குன்மம், சக்தி குன்மம் போன்ற 8 வகையான குன்மங்களையும் சரி செய்யும் இந்த சாம்பிராணி தைலம். இந்த சாம்பிராணி தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஒரிஜினல் சாம்பிராணி 1/2 கிலோ, வெள்ளை குங்குலியம் 1/2 கிலோ, செங்கல் 1/2 கிலோ, சிக்கி முக்கி கல் 1/2 கிலோ. சாம்பிராணி தைலம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஒரிஜினல் சாம்பிராணியை நாம் மிக்சியில் இட்டு கொரகொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் அடுத்ததாக உள்ள வெள்ளை குங்குலியத்தையும் நாம் மிக்சியில் இட்டு கொரகொரப்பாக அரைத்து தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செங்கல் 1/2 கிலோவையும் 3/4 இன்ச் அளவாக உடைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் முதலில் நாம் சிக்கி முக்கி கல்லை சேர்க்கிறோம். அதை ஒரு லேயராக அடுக்கிய பிறகு அதற்கு மேல் செங்கல் 3/4 இன்ச்சாக உடைத்து வைத்துள்ள செங்கலை அதற்கு மேல் அடுக்குகிறோம். அடுத்ததாக வெள்ளை குங்குலியம் மற்றும் கொரகொரப்பாக அரைத்து வைத்துள்ள ஒரிஜினல் சாம்பிராணியம் இதில் சேர்க்கிறோம். இந்த வெள்ளை குங்குலியம் என்பது கருமருந்து என்ற மரத்திலிருந்து எடுக்கப்படும் பிசின். குங்குலியத்தில் பல வகைகள் உண்டு. இது தோல் நோய், புண், சிரங்கு, எலும்பை பற்றிய விரணம் ஆகியவற்றை போக்கும். இது உள்மூலம், பௌத்திரம் ஆகியவற்றை குணப்படுத்துவதுடன் பசியை தரும், கோழையை நீக்கும். இப்பொழுது மருந்தை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடத்தில் முதலாவதாக சிக்கிமுக்கி கல்லை ஒரு லேயராக அடுக்கியிருந்தோம். அடுத்ததாக செங்கலை அடுக்கியிருந்தோம். மூன்றாவதாக வெள்ளை குங்குலியத்தை நாம் இதில் சேர்க்கிறோம். அதே போன்று நான்காவதாக ஒரிஜினல் சாம்பிராணியை இதை சேர்த்து விடுகிறோம். இந்த சாம்பிராணி பால் சாம்பிராணி என்று கூறப்படுகிறது. இது ஒரு மரத்தின் பால். போஸ்வெல்லிக் ஆசிட் என்ற வேதிய பொருள் இது இருப்பதினால் மனிதனின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது பளபளப்பாகவும் மஞ்சளாகவும் இருக்கும். இதன் புகை மிக வாசனை தரும். இது வாத நோய், நரம்பு பற்றிய நோய்கள் அவற்றை அனைத்தையும் குணம் தரும்.
அடுத்ததாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் வாழையில் வடிப்பதற்காக கண்ணாடி குடுவை ஒன்றை பொருத்தி புடம் போடும்போது நாம் சீலை மண் செய்வது போல இந்த கண்ணாடி குடுவையையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தின் நடுவே நாம் சீலை மண் செய்து அதை சீல் செய்து விட வேண்டும். இவ்வாறு சீல் செய்யும்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தின் தன்மை நாம் வாழை வடிக்கும் பொழுது வெளியேறாமல் நமக்கு தைலமாக கிடைத்துவிடும். சாம்பிராணி தைலத்தை வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தேகத்திற்கு ஏற்ற அளவை தேர்ந்தெடுத்து அதனுடன் காஞ்சனார குகுலு மற்றும் ஹம்ச பதாதி கஷாயம் இவை இரண்டையும் சேர்த்து கொடுத்தீர்களானால் ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, இவை இரண்டையும் சரி செய்யும் இந்த சாம்பிராணி தைலம். எனவே தைராய்டு பிரச்சனையின் காரணமாக தினமும் மாத்திரை சாப்பிட்டு உடலில் கல்லீரல் பிரச்சனை உருவாகி அதனால் கருத்தரிக்க முடியாமல் அவதி வரும் பல பெண்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக அமையும். கடைசியாக வாழையில் வடித்து எடுக்க வேண்டியதுதான். நமக்கு தேவையான தைலம் தயாராகிவிடும். நாங்கள் எங்கள் வைத்தியசாலையில் இந்த தைலத்தை வாழையில் வடிக்கும் பொழுது எங்களுக்கு 200 மில்லி தைலமும் சிறிது தண்ணீரும் சேர்ந்து கிடைச்சது. நாம் மருந்தாக அந்த தைலத்தை மட்டுமே பயன்படுத்தணும், அந்த தண்ணீர் நமக்கு பயன்படாது. இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி.